எழுத்தாளர் சங்க சிட்டிசன் பட இயக்குனர் திரு சரவண சுப்பையா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். லைன் பொன்மீனா மேடம் அவர்களை அழைக்கிறோம். பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சங்க பொருளாளர் திரு பாலசேகரன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். மரியாதைக்குரிய சித்ரா லட்சுமணன் சார் அவர்களுக்கு நன்றி. அவங்க தான் தமிழ்நாட்டில் முதல் டிஐஜி. தேங்க்யூ வெரி மச் எஸ்என் சாமி சார். சாரோட ரெண்டாவது படம் இது. நான் ஆகஸ்ட் 15 மம்முட்டி சாரோட மலையாள படம் ஒன்று. ஸோ ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோலாக இருந்தாலுமே கேமியோ ரோலாக இருந்தாலுமே ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங்லி புது படம். அண்ட் படம் பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னுடைய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நேச்சர் வில் ஹெல்ப் யூ. அது வந்து 99.9% ட்ரூ. எனக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் இந்த மேக்ஸ் கிளாட்வெல்லுடைய அவுட்லயர்ஸ்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். தட் ஆல்சோ அதான் கேட்டேன் சாமி சார் கிட்ட, அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார், இந்த படம் பார்க்கும்போதுன்னு இட் கிவ்ஸ் யூ ஹோப். தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது டெஃபினெட்லி எல்லா ஆடியன்ஸுமே ஒரு ஹோப்போடு வருவாங்க. யாரையும் கொல்லலை, பாசிட்டிவாக இருக்குது. சாமி சார், திஸ் ஃபிலிம் டெஃபினெட்லி வில் பி டூயிங் வெல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். நீட் யூர் பிளெஸிங்ஸ். மரியாதைக்குரிய ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுத்துருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ் மாதிரி சில படங்கள் பார்த்துருப்போம். தமிழில் உருவங்கள் மாறலாம், மலையாளத்தில் ஐயர் த கிரேட். இது எல்லாமே என்ன நடக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து தர்மோ டைமனிக்ஸ் அந்த சயின்ஸை வச்சு அதோட ஸ்பிரிச்சுவலை கொண்டு வந்து அதை மெடிக்கல் ரீதியாக ஒரு கதையாக்கி கடைசியில் வந்து ஒரு மித்து, பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி, நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக கடவாய், அது மாதிரி நீ எதை நம்புறியோ அது உனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜை கொடுத்து அந்த படத்தினுடைய உண்மையான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியிருக்காரு. அந்த லெஜெண்டை வந்து இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கம் இங்கே கௌரவிக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் பார்த்தோம். சுவாமி சார் வந்து சித்ரா சார் சொன்ன மாதிரி ரிசர்ச் தான் இது. ரொம்ப கதை களம் வந்து கதை கரு வந்து அவர் எடுத்திருக்கிறது வந்து அதுக்கு அவர் வந்து பாராட்டணும். சிங்க்ரானிசிட்டி, என்ட்ராபி என்னும் உளவியல் கருத்துக்களையும் எக்ஸ்ட்ரா இஎஸ்பி சொல்லுவாங்களே, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதெல்லாம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மூத்த எழுத்தாளர், படிக்காத புத்தகங்கள் இல்லை, ஆராய்ச்சி பண்ணாத களங்கள் இல்லை, அப்படி எல்லாமே வந்து கதைக்களங்களை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணவர். இதனால தான் அத்தனை வெற்றிகளை அவர் கூச்சார். இதில் வந்து என்ட்ராப்பியும் சிங்க்ரானிசிட்டியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் பிடிச்ச கேரக்டர் பாருங்கள். பொண்ணு செத்துருவான்னா உடனே எதுடா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு எவ்வளோது ஒருத்தி பார்ப்போன்னு தானே எல்லோரும் போவாங்க. ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணுமே, செலவாகுமே. அந்த பையன் கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டு போகிற விதம் அற்புதமானது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், பார்த்தோம், பிடிச்சி போச்சுன்னு, அதுக்காக எவ்வளோ லைஃப் ரிஸ்க் எடுக்கிறான் பாருங்கள். இதை ஆடியன்ஸ் ஒத்துக்கும் போது இந்த படம் வெற்றியை நிச்சயமாக குவிக்கணும்னு சந்தேகமே கிடையாது. அதனால் சாமி சாரை ஏற்கனவே ஒரு லெஜண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு, எதுலேயும் ஒரு டைரக்டராக ப்ரூவ் பண்ண போகிறாரு, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் இந்த மேடையில் அவரோடு நாம் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறது, அந்த படத்தை பார்க்குறதே நம்ம வந்து ஒரு பெரிய பாக்கியமாக வந்து நினச்சி இதை அரேஞ்ச் பண்ண நம்ம தம்பி பிரபாகர் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லி, இந்த திரையிடலுக்கு வந்த எல்லாரும், எங்கள் எழுத்தாளர் சங்க செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், பாலசேகரன் சார், எல்லாம் மற்ற எல்லாம், ரவிமரியா, மற்ற எல்லா நண்பர்கள் வந்து சாயரமணி எல்லாரும் வந்திருக்காங்க. இதற்கும் மேலே நம்ம மரியாதைக்குரிய பிரியதர்ஷன், அற்புதமான ஒரு டைரக்டர். அவர் வந்து கிட்டத்தட்ட 97 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டார். அவரும் நம்ம சவுத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து மிக சவுத் இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தார். அவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து நம்மளோட இருந்து இந்த திரையிடலுக்கு வந்து கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் வந்து கௌரவிச்சதுக்கும் வந்து அவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, சாமி சார் மென்மேலும் படங்களை இயக்க வேண்டும்,
இந்த மாதிரி புதுமையான ஆராய்ச்சிக்குரிய கதைக்களங்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், கதை கருக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரை வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து, சாமி சார் வந்து இன்னும் சாதனைகளை படணும் கேட்டுக்கொண்டு உரையை முடித்தேன். அன்பிற்குரிய வணக்கம். நான் இந்த ஃபிலிமோட தீம் மெசேஜ் என்ன சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிலீவ் இன் யூ. அது சும்மா சொன்னதல்ல, அது ஒரு வாக்கல்ல, அது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். இங்கிலாண்டில் நிறைய சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ் எல்லாமே கலந்து நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு, கோடானு கோடி பாடி பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு ஒரிஜினலாக எப்படி பண்ண முடியும் அதுக்காக ஆராய்ச்சி பண்ணாங்க. 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணாங்க. எவ்வளவோ க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் அதுக்கு வேண்டி இன்வெஸ்ட் பண்ணாங்க. 7 வருஷம் முடிஞ்சு அவங்களுக்கு முடியாது, பண்ண முடியாதுன்னு நிறுத்திட்டாங்க. அந்த இத்தனையே ஆளுகள், சயின்டிஸ்ட்டும் அவங்களும் டாக்டர்ஸும் எல்லாரும் சேர்ந்து முடியாத காரியம் நம்ம போலும் தெரியாமல் நம்ம அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியும்னா அதுக்கு மேலே ஒரு ஒன்றும் கிடையாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும் போதும். அந்த நம்பிக்கை இல்லாத அந்த லோகத்துக்கு பிரச்சனை. நம்ம எதெல்லாமோ நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு இருந்து ஒரு நினைப்பு நம்மளை மாற்றிவிடும். 3000 கிலோமீட்டர் பைப்லைன் இருக்குது பாடிக்குள்ளே. பல மாதிரி விஷயங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி 10 மாதம் இருந்தாக்கணும். அப்போ இந்த மாதிரி நமக்கு முன்னாலேயே ப்ரூஃப் இருக்குது, அதுவும் சாலிட் ப்ரூஃப், ஒரு டவுட் இல்லாத ப்ரூஃப். அப்போ அந்த ப்ரூஃப் இருக்கும்போது அந்த இருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்மளால் முடியும், ஒரு நாள் முடியும் தம்பி, இல்லையா? இப்போ அந்த நம்பிக்கை இருந்தால் எழுத்தாளர்களுக்கு ரொம்ப சகாயமாகும். ஏன்னா அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு சேஞ்சுக்கான விஷயங்கள் கொடுக்குறவங்க எழுத்தாளர்கள். அது கிடைக்காதனால தான் செய்ததே பின்னியும் திருப்பி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் என்னோட மெசேஜ் என்ன, நீங்கள் உங்களை நம்பணும், உங்களால் முடியும். எப்படி முடியும் கேட்கக்கூடாது, பண்ண முடியுமோ கேட்கக்கூடாது, முடியும்னா முடியும். இதில் நான் நம்ம சொசைட்டியில் எல்லா கேரக்டருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது யாரோட தப்பு சரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவன் செய்து சரி, இவன் செய்து தப்பு ஒன்றுமே கிடையாது. பட் ப்ரோக்ரஸ் நினைக்க க்ரோத் மைண்டு சொல்லுவாங்க. க்ரோத் மைண்டு வேண்டவங்களுக்கு அந்த மாதிரி சிந்திக்கிறனால முடியும். பஸ் அதுக்கு என்ன காரணம், அதோடைய அனாலிசிஸுக்கு ஒன்றும் போகக்கூடாது. அது அந்த நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக வரத்துக்கு டைம் எடுக்கும். இருந்தாலும் என்றைக்கு வந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் இருக்கிற அந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி பிரபாகர் சாருக்கும், நம்பி அவர்களுக்கும். எஸ்என் சுவாமி சார், நம்ம அஜயன் பாலா சார் சொன்ன மாதிரி, நான் சென்னைக்கு வந்த புதுசில் சபேர் தேட்டரில் வந்து 300வது நாள் நான் பார்த்தேன் சிபிஐ டைரி குறிப்பு. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த எனக்கு அது ரொம்ப, அந்த படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன், அதுக்காக அந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தையும் அவங்களுடைய அந்த திரைக்கதையும் ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐயாவோட நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவங்க 80வது வயதில் வந்து முதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு, சாரி 72 வயசில் வந்து யாரோ சொன்னாங்க, நம்ம இயக்குனர் சாதிக்கிறதுக்கு வந்து வயது ஒரு தடையே கிடையாது, எந்த வயதிலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இங்கே நம்ம சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, சமீபத்தில் அவர் வந்து ஐயா கலைஞானம் அவர்களை வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியெல்லாம் பார்த்தா
1955களிலிருந்து தொடர்ச்சியாக அவர் செய்த சினிமாக்கள், அவர் எழுதின கதைகளை பற்றிலாம் சொல்கிறாங்க. நம்ம எஸ்என் சுவாமி சாரையும் அதே மாதிரி அவர் ஒரு பேட்டி எடுக்கணும். அவங்களுடைய 61 படங்களையும் பற்றின விஷயங்களும், அந்த படங்களில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அதோட வெற்றிகளையும் எங்களுக்காக வந்து அவங்க சொல்லணும்னு சித்ராலட்சுமணன் சார்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நான் பொதுவாக வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து கொஞ்சம் பக்திமான்கள். நாங்களாம் வந்து கொஞ்சம் தீவிரமான நாத்திக கருத்துக்கள் கொண்டவர்கள். இந்த படத்தில் வந்து நாத்திகவாதியாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து, எங்களுக்கு ஒரு பிடிச்ச கருத்து என்னென்னா, நல்லது செய்யுங்க, நீங்கள் விதியவே வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. நன்றி. நேரம் கருதி வாழ்த்தெல்லாம் உண்மையிலே வயது இல்லை, வாயும் இல்லை. ஏன்னா நான் ஐயா பார்க்க தான் வந்தேன். அதாவது நான் 17 வயசில் எங்கள் மாமாவோட கேரளாவில் போய் துணி வியாபாரத்துக்கு ஏலம் போகிறதுக்கு அப்படின்னு +2 எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு சேர்ற ஒரு 2 மந்த்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் ஃபீஸுக்காக சொல்லி. அப்போது திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் கிளிமானூர்னு ஒரு ஊர். அந்த கிளிமானூரில் ஒரு டூரிங் டேக்ஸ். அங்கே பில்லர்லாம் எப்படின்னா, ஒரு 10 தென்னை மரம், இந்த பக்கம் ஒரு 5 தென்னை மரம் இருக்கும், இந்த ஒரு 5 தென்னை மரம் இருக்கும், அது மேலே ஒரு கூரை, அதான் தேட்ரு. அந்த தேட்டரில் ஈவினிங் செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன், அது வந்து ஹாலிடேஸ் கிடையாது, சண்டேக்கு மறுநாளோ அதுக்கு மறுநாளோ ஈவினிங் ஷோ 6 மணி ஷோ ஃபுல்லுங்க அந்த தேட்டரு. அன்றைக்கி நான் போனப்போ 45வது நாளோ 46வது நாளோ பின் ட்ராப் சைலண்டில் படம் பார்க்குறாங்க. பின் ட்ராப் சைலண்டில் வெளில போகிறாங்க. அப்போ அடிப்பொடிங்கிற வார்த்தையெல்லாம் மலையாளத்தை கிடையவே கிடையாது. நன்னாயிட்டு உண்டு, நன்னாயிட்டேன். அப்போ தான் நான் மலையாளமே கற்றுக்க ஆரம்பித்தேன். மலையாளம் படிக்கிறது எழுதலாம் அந்த 2 மாதம் சினிமா போஸ்ட்டை பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு, ஓன்னா இப்படி தான் இருக்கும், ரூன்னா இப்படி தான் இருக்கும், டான்னா இப்படி தான் இருக்கும். நான் மலையாளத்தை வந்து மலையாளம் வாய்க்கணும் கேட்டேன். அப்பையிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சிபிஐ டைரி பார்ட் 5 பார்த்தேன். நான் எல்லா பாட்டையும் பார்த்துருக்கேன். முக்கியமாக ஐயாவை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கனவு. எப்படி இருப்பார், சீக்கிரட்டான படங்கள் எடுக்கிறாரு, ரொம்ப மைக்ரோ சிந்தனையாக இருக்கேன். மேக்ரோ சிந்தனை இல்லாமல் எல்லாம் நுனிப்புள் மேய்வாங்க. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னு புரியல. அது கேரளா, அதாவது கேரளாவில் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, இப்போ தான் அதிகம். அந்த காலத்தில் வந்து லைட் ஸ்டாம்பே எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பனை மரத்துலையோ இல்லை ஒரு தென்னை மரத்தில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஊர், ஒரு வில்லேஜில் ஒரே ஒரு குண்டுப்பல் பெரியும். அந்த எல்லாமே நான் கேரளாவில் பார்த்துருக்கேன். அப்போவே பெரிய ரைட்டர். எப்படி இந்த சிந்தனை வந்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே புக்கு கிடைக்கும் தெரியுமா. ஸோ புத்தகம் வாசிப்பது எவ்வளோ பெரிய அருமையான விஷயங்கிறது. இப்போ சிதம்பரத்தில் ஓலைச்சுவடியை பார்த்து ஒரு கதை சீன் பண்ணியிருக்காங்க. அங்கே நாடி ஜோதிடம் ஃபேமஸ். அப்படின்னா சிதம்பரத்தில் நாடி ஜோதிடம் நமக்கே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஆனால் கேரளாவில் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா தேடி கண்டுபிடிச்சு புத்தகங்களை வாசிக்கிற தன்மை இருந்தால் எப்பேற்பட்டவனும் மிக சிறந்த படப்படையாளர்களுக்கு ஒரே உதாரணம் எஸ்என் சுவாமி ஐயா அவர்கள். ஸோ நாம் என்ன பண்ணோம், அவருடைய 72 வயசில் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணார். பெரிய சாதனை. 72 வயசில் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இத்தனை படத்துக்கு கதை கொடுத்தவர் 72வது படத்தை நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம், எப்பேற்பட்ட கதை எடுக்கணும்னு அவர் எவ்வளோ தீவிரமாக சிந்திச்சிருப்பார். அதே சிந்தனை 40 வயசானாவே இனிமேல் படம் கிடைக்காது, யூத்துக்கு தான் படம் கொடுக்குறாங்க, நம்மளாம் உருவத்தை பார்த்தா நம்ம கதையை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவல நிலை நம்ம தமிழ் சினிமாவில் பல பேர்ட்டு அந்த மனசில் இருக்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜனநாதன் சார் ஒரு எக்ஸாம்பிள் போதும், மிகப்பெரிய உதாரணம். 50 வயசில் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணார், இயற்கையான ஒரு படம். அதனால் எஸ்என் ஐயா சுவாமி ஐயா பார்த்து எப்பவும் கதை சொல்லலாம். நம்ம சொல்கிற கதை நம்ம படம் பண்ணி அவனோட கண்டிஷன் ஏற்படுத்துறதுக்கு நம்ம கதை பண்ணால் ஐயா மாதிரி எந்த வயசுலையும் சாதிக்கலாம். ஐயாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் லயன் பிரபாரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் திரையுள்ள இந்திய திரையுடைய ரைட்டர்ஸ், அந்த எழுத்தாளரில் மதிக்கிற ஒரு ஃபீல்டுன்னா அது மலையாள ஃபிலிம் தான். கேரளா ஃபீல்டு தான் எழுத்தாளர் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. நான் பிரியதர்ஷன் சார் கூட சினேஜ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிரியாத வர வேண்டும்னு படம். மலையாள இயக்குனர் கமல் சார் கூட கோடேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு புது அனுபவம். நம்ம லெஜண்ட் சொல்லுவோம், படம் சொல்லிட்டே இருப்போம் லெஜண்ட்னு. ஆனால் லெஜண்ட்னா அது ஒரு முழு தகுதி ஆனவரான நம்ம எஸ்என் சாமி ஐயா அவர்கள் தான். ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு 5 பிள்ளை பெற்றிருப்பாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி, பேரன் பேத்தி எடுத்ததுக்கப்புறம் 60 கல்யாணம் பண்ணுவாங்க.
அது மாதிரி தான் ஐயா 67 படத்துக்கு எழுத்தா ஒரு கதையை எழுதி திரைக்கதை எழுதி இன்னைக்கு 60ஆம் கல்யாணம் மாதிரி அவரே இன்னைக்கு படத்தை இயக்கியிருக்காரு. ஆமாம், 60ஆம் கல்யாணம் அடுத்து 80ஆம் கல்யாணம் பண்ணணும் சார் இங்கே. இல்லை சதாவிசம்பாங்க. ஆமாம், அதையும் நீங்கள் காட்டணும். இந்த படம் பார்க்கும்போது ஒன்று தான், நம்ம சொல்லுவோம் தமிழ் வந்து விதி மதியால் வெல்லலாமோ, ஆனால் இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு, விதியை புண்ணியத்தால் வெல்லலாம். அப்புறம் மூடநம்பிக்கையை வெல்றது எதுனா வேறு இதில் நம்பிக்கை தான் மூடநம்பிக்கை வெல்லும். நம்ம எந்தளவுக்கு நம்ம நம்புகிறோமோ, நம்ம உழைப்பு நம்புகிறோமோ, நம்மளும் நம்புகிறோமோ, அங்கே மூடநம்பிக்கைலாம் இடம் இருக்காது. அதே சமயம் ஆன்மீகம், அதாவது கடவுளை நம்புகிறவங்களுக்கும் கடவுளை உணர்றவங்களுக்கு தான் சில விஷயங்கள் ஆண்டு உணர்த்துவார். அதான் சகுனம். சகுனங்கிறது ஆண்டவனை நம்ப சகுனங்களை மூலமாக சிலதை காட்டுவார். இது சரியாக வராது, நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அது சகுனம் மூலமாக நமக்கு தெரியும். நம்ம தலைவர் விஜய் சொன்ன மாதிரி பலமுறை நான் உணர்ந்திருக்கேன். அதை மீறி பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியாக வரல. அதையும் சார் இதில் கொஞ்சம் அங்கே சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயந்தான், நல்லது நினச்சா நல்லது நடக்கும், நல்லது செஞ்சால் நமக்கு வர கெட்டதும் விலகி. இதுதான் சார் வந்து அழகாக மூட நம்பிக்கையாகவும் இல்லாமல் அதை மீறி நம்பிக்கையை இந்த படத்தில் வச்சுருக்காரு. சீக்ரெட் இது வந்து இங்கே பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கதை நல்லா இருந்தால் தான் அது படம். கதை நல்லா இருக்கணும், மக்களுக்கு அது பிடிக்கணும். இந்த சீக்ரெட் கண்டிப்பாக மக்களுக்கெல்லாம் பிடிக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையணும். சார் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை இயக்கணும். எங்களுக்கு படத்தை போட்டு காட்டணும், நாங்கள் உங்கள் கூட பயணிக்கணும். எஸ்என் சாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய